அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம விளாக்ல என்ன பார்க்க போறோம்டா, இஃப்தார் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்ன ரெசிபிண்டா, மெகி நூடுல்ஸ் வச்சு முர்தபா செய்ய போறோம். நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சு ஃப்ரூட் ஜெல்லி செய்ய போறோம். வாங்க ரெண்டு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ஃப்ரூட் ஜெல்லி செய்யறதுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ண போறோம்டா, வாட்டர்மெலன் எடுத்திருக்கிறோம், கிரேப்ஸ் எடுத்திருக்கிறோம், டிராகன் ஃப்ரூட் எடுத்திருக்கிறோம், மேங்கோ எடுத்திருக்கிறோம். எல்லா ஃப்ரூட்ஸ் வச்சு இந்த வாட்டர்மெலன்ல தான் செய்ய போறோம். முதல்ல அந்த வாட்டர்மெலனை வெட்டி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி ரெண்டா வெட்டி எடுத்துக்கிறேனே. இப்போ நம்ம இந்த ஒரு பாதி தான் யூஸ் பண்ண போறோம். இந்த ஒரு பாதி அப்படியே வச்சிருவோம். இப்போ நம்ம இந்த ஒரு பாதி தான் யூஸ் பண்ண போறோம். இந்த பழத்தில் உள்ள இந்த ரோஸ் கலரில் உள்ளதை எடுத்துட்டு இந்த இதில் தான் நம்ம ஃப்ரூட் ஜெல்லி செய்ய போகிறோம். இப்போ முதல்ல இதை எடுத்துருவோம், இந்த ரோஸ் கலராக உள்ளதை. இப்போ நம்ம ஃப்ரூட் ஜெல்லியில் போடுறதுக்கு பழம் எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து ஜூஸ் போட்டுக்கிறலாம். இப்போ உள்ளாக்க உள்ள எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இதில் தான் நம்ம ஃப்ரூட் ஜெல்லி செய்ய போகிறோம். இப்போ இதை தனியாக வச்சுருவோம். இப்போ இதை வந்து நம்ம ஜூஸ் பண்ணிக்கிடுவோம். அடுத்து இந்த மேங்கோவை, டிராகன் ஃப்ரூட்டை வெட்டி எடுத்துகிட்டு வருவோம். இப்போ நம்ம கிரேப்ஸு, டிராகன் ஃப்ரூட்ஸ், மேங்கோ எல்லாமே வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஜெல்லி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம எல்லா ஃப்ரூட்ஸுமே வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அகரகர் காய்ச்சி இதில் ஊற்றுவோம். இப்போ நான் அகரகரை எடுத்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன். இந்த அகரகர் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ அகரகர் நல்லா கொதிச்சு கரைஞ்சிருச்சு. வாங்க இப்போ நம்ம ஊற்றி செட் பண்ணுவோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ அகரகரை வடிகட்டிடுவோம். இப்போ நம்ம அகரகரை வடிகட்டினாத்தான் நம்ம செட் ஆகி சாப்பிடையில நைஸ் ஆயிருக்கேன். இப்போ நம்ம அந்த வாட்டர்மெலனில் ஊற்றுற அளவுக்கு நம்ம வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ வாங்க வாட்டர்மெலனில் ஊற்றி செட் பண்ண வைப்போம். இப்போ வாட்டர்மெலனு கீழே நான் ஏன் பிளேட் வச்சிருக்கிறேன்டா, அப்போ தான் நம்ம வாட்டர்மெலனில் சூடான அகரகரை ஊற்றையில் அது வந்து உடையாமல் இருக்கேன். இப்போ இந்த வாட்டர்மெலனில் ஃப்ரூட்ஸை சேர்ப்போம். அப்புறம் கொஞ்சம் கிரேப்ஸ் சேர்ப்போம். அப்புறம் கொஞ்சம் மேங்கோ சேர்ப்போம். அப்புறம் கொஞ்சம் டிராகன் ஃப்ரூட் சேர்ப்போம். திருப்பி வாட்டர்மெலன் சேர்ப்போம். அப்புறம் கொஞ்சம் கிரேப்ஸ் சேர்ப்போம். அப்புறம் மேங்கோஸ் சேர்ப்போம்.
அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் சேர்ப்போம். இப்போ நம்ம எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்த்தாச்சு. இப்போ வடிகட்டின அகர் ஊற்றி செட் பண்ண வச்சுருவோம். இப்போ வெளியே இது செட் ஆகட்டு. அடுத்த ரெசிபி நம்ம என்ன செய்ய போறோம்னா நூடுல்ஸ் முர்த்தபா செய்ய போறோம். இதுக்கு நான் என்ன நூடுல்ஸ் யூஸ் பண்ண போறேன்னா மெகி நூடுல்ஸ் தான் யூஸ் பண்ண போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு சட்டியில தண்ணியை கொதிக்க வச்சிருவோம். இப்போ நம்ம இந்த மெகி முர்த்தபா செய்யறதுக்கு என்னென்ன திங்ஸ் எடுத்திருக்கிறோம்னா ஒரு பாக்கெட் மெகி எடுத்திருக்கிறேன், ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன், கொஞ்சோண்டு மல்லி இலை கட் பண்ணி எடுத்திருக்கிறேன், 2 முட்டை, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் பிரியாணி மசாலா சேர்க்கணும். அவ்வளவுதான். இதோட டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். இப்போ நம்ம தண்ணி கொதிச்சிருச்சு. முதல்ல அந்த மெகியை வடிச்சு எடுத்துருவோம். இப்போ வந்து மெகியை நல்லா உடைச்சே போடுங்க. நீளமா போட்டோம்னாக்கா முர்த்தபா நல்லா இருக்காது. உடைச்சு போட்டிருந்தா தான் நல்லா இருக்கும். இப்போ நல்லா மெகி அவிஞ்சு இந்த நூடுல்ஸ் அவிஞ்சு வரட்டும். இப்போ நூடுல்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு பவுலில் இந்த 2 முட்டையை உடைச்சு ஊற்றுவோம். அப்புறம் அந்த வெட்டி வச்சிருக்கிற ஆனியனை சேர்த்துக்குருவோம். அப்புறம் அந்த பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லி இலையும் சேர்த்துருவோம். இப்போ 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குருவோம். ஒரு 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துருவோம். தேவைப்பட்ட அந்த மெகி மசாலாலையும் வந்து 1/2 ஸ்பூன் சேர்க்கலாம். ஆனால் நாங்கள் சேர்க்க மாட்டோம், வாசம் வேற மாதிரி இருக்குண்டு. இப்போ இதை நல்லா ஒன்றா கலந்துருவோம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்குருவோம். உப்பு சேர்த்து நல்லா கலக்கியாச்சு. இப்போ இந்த நூடுல்ஸை வடிகட்டி எடுத்துகிட்டு வருவோம். இப்போ நான் நூடுல்ஸை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கலவையோட சேர்ப்போம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலக்குவோம். இப்போ எனக்கு வந்து நான் கலர் சேர்க்க மாட்டேன், நான் இப்படியே தான் செய்வேன். உங்களுக்கு கலர் மாதிரி வேணும்னு சொன்னாக்கா கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்த்துக்கிறங்க. இப்போ ஸ்டவ்வில் பேனை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இந்த மாதிரி போட்டுருங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி, டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம பிரியாணி மசாலாவெலாம் போட்டதுனால பிரியாணி மாதிரியே வாசம் வரும். நைஸாக இதை பரட்டி விட்டுருவோம். இப்போ இன்னொரு தடவை திருப்பி போடுவோம். அடுப்பை நம்ம சிம்மில் வச்சு பரட்டினா தான் இந்த மாதிரி கலரில் வரும், இல்லாட்டா கீழே கருகிரும். உள்ளாக்க மெகி வந்து வேகாமல் இருக்கேன். இப்போ மெகி முர்த்தபா வெந்துருச்சு, நம்ம எடுத்துருவோம். பாருங்க, இப்போ
பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக வந்துருக்குதுண்டு. இவ்வளவுதான் மெகி முர்த்தபா. இப்போ இருக்கிற எல்லா மாவையும் அதே மாதிரியே செஞ்சு எடுத்துருவோம் மெகி முர்த்தபா. இப்போ எல்லா முர்த்தபாவும் செஞ்சு முடிச்சாச்சு. நம்மளுக்கு ஒரு மெகி பாக்கெட்டுக்கு எத்தனை முர்த்தபா வந்திருக்குன்னா 4 வந்திருக்குது. உங்களுக்கு குவான்டிட்டி கூட தேவைப்படுறவங்க கூட போட்டு செஞ்சுக்கிறங்க. நான் சொன்ன மெத்தட்லேயே செய்யுங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ஃப்ரூட் ஜெல்லி நல்லா செட் ஆயிருச்சு. இப்போ வெட்டுவோம். வாட்டர்மெலன் ஜெல்லியோட கட் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. பாருங்க ஃப்ரூட்ஸோட எவ்வளவு அழகா இருக்குதுன்னு. டேஸ்ட் நல்லா இருக்குது. நம்ம இப்ப நோம்பு திறக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கிறோம்னா வாட்டர்மெலன்ல ஃப்ரூட் ஜெல்லி பண்ணிருக்கிறோம், மெகி முர்த்தபா பண்ணிருக்கிறோம், வாட்டர்மெலன் ஜூஸ் பண்ணிருக்கிறோம். இவ்வளவுதான் என்னோட இஃப்தார் ரெசிபி. இதோட என்னோட வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜஸ்ரா டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.